ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான ஒரு பவுடரை ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப கசக்க ஆரம்பிக்கும். வெந்தயத்தை வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் கடுகு வறுத்துக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக வறுக்கிறதுனால அது சீக்கிரமாக கரிஞ்சிரும். கடுகு வறுப்படும் போது படப்படன்னு வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடுகும் வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 3 டீஸ்பூன் சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகத்தை ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இந்த சீரகம், கடுகு, வெந்தயம் மூணுத்தையும் நம்ம ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நம்ம பவுடர் ரெடி. இங்கே நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியிலே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அது கூடவே தனியாக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புல எப்போவுமே கொஞ்சம் உப்பு, புளி, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மீன் போடும்போது அது சரியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளியெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு சீக்கிரமாகவே திக்காயிடும். இந்த குழம்பு இப்போது 12-13 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. நான் இதில் மீன் ஆட் பண்ணிட போகிறேன். நான் இங்கே ஒரு 3/4 கிலோ மீன் இருக்கும், இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே கிடைச்ச மீனை நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ண மசாலா பவுடரை நீங்கள் மீன் குழம்புக்குன்னு மட்டும் இல்லை, புளி குழம்புக்கும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மீன் ஆட் பண்ணதும் நான் அந்த குழம்பை மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது உப்பு காரம்லாம் நல்லா மீனில் இறங்கும். இப்போ இந்த மீன் வேகிறதுக்காக நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுறேன். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த மீன் வேகிறதுக்கு. கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால. நீங்கள் குட்டி மீனாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம இந்த எண்ணெயை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்புல நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவினா நம்ம மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.